ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து சீக்கிரமாக பழுத்து இந்த மாதிரி ஸ்கின் வந்து மேலே கருப்பாயிடும். ஸோ இது போல் ஆகிடுச்சின்னா இனிமேல் இதை வந்து தூக்கி போடாதீங்க. பழம் வந்து மேலே தோல் தான் வந்து கருப்பாக இருக்கும், உள்ளே வந்து பழம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வாழைப்பழம் வந்து வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா, ரொம்ப பழுத்துடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 வாழைப்பழம் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வாழைப்பழம் மேலே வந்து அந்த தோல் வந்து கருப்பாக இருக்குது இல்லைங்களா, தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பழம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்க பழம்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு 5 வாழைப்பழம் வந்து நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 5 வாழைப்பழம் தான் சேர்க்கணுமா அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பழம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம எடுக்கிற அளவுகளை பொறுத்து தான். ஸோ இந்த வாழைப்பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேன் கேக் போல் நம்ம செய்ய போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமான வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இது 4 பழம் தான் சேர்க்கணுமா 5 பழம் தான் சேர்க்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் 2-3 கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்து கூடவே 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன். சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து 1/4 கப் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும், ஏன்னா வாழைப்பழமும் இனிப்பாக இருக்கும். ஸோ சர்க்கரை வந்து நீங்கள் கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிடுங்க, ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இட்லி மாவு வந்து வீட்டில் வச்சுருப்போம் பாருங்கள், புளிக்காத மாவாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பழத்தோட அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேன் கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தவா வந்து சூடு பண்ணிக்கலாம். தவா சூடானதும் இதில் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் விட வேணாம், நீங்கள் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் வந்து போட்டுக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணும்னா பெருசாக விட்டுக்கோங்க, இல்லாட்டி சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக பேன் கேக் போல் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போடும் பொழுது இது போல் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது போல் லைட்டாக கறிகிற மாதிரி இருந்தால் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இது போல் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கருகு விடாமல் எடுத்துக்கோங்க, ஏன்னா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நாக்கிலேயே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கருகினது போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம இருக்க மாவெல்லாம் பேன் கேக் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு இடையில கொஞ்சம் பட்டர் விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வாழைப்பழம் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் லைட்டாக கருகுனது போல் இருக்குது பாருங்கள், அது போல் வேணான்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.